ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டிவேட்டிங் வீடியோட தான் வந்திருக்கேன். என்னால தைக்கவே முடியல, தைக்கிறதுக்கே ரொம்பவே சோம்பேறித்தனமா இருக்கு. ஆர்டர்ஸ் இருந்தும் என்னால தைக்க முடியல. மிஷின்ல உட்கார்ந்தாலுமே ரொம்ப நேரம் ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டிங்கா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா ஒரு 10:45 போல தான் எடுத்திருந்தேன். மார்னிங் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு கட்டிங் பண்ணி எடுத்து வச்சு 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நார்மல் ப்ளவுஸ். சேம் அதே கஸ்டமரோட ப்ளவுஸ் வந்து இன்னொரு ப்ளவுஸ் இருந்தது. அது இல்லாம பாதி ஸ்டிச் பண்ணி இழுத்து வச்ச ஒரு 2 ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் இருந்தது. டோட்டலா இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின்ல உட்காந்துட்டேன். உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 மணிக்குள்ளலாம் இவ்வளவு ப்ளவுஸையும் ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஆனா ஹூக் எதுவுமே வைக்கல. இனிமேட்டு தான் வைக்கணும். இந்த மேல இருக்க 2 ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி பாதி ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கு வந்து ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 5 லைனிங் ப்ளவுஸ் இருக்கு. 2 லைனிங் ப்ளவுஸ் வந்து வேற கஸ்டமரோடது. 3 லைனிங் ப்ளவுஸ் வந்து வேற கஸ்டமரோடது. 3 லைனிங் ப்ளவுஸ் கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம ஃபிட் செக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எல்லாம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 3 லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தேன். இந்த லைனிங் வாங்கிட்டு வந்து ரொம்பவே சுருக்கமா இருந்துச்சு. அப்படியே கட்டி வச்சிருந்தது தான். கஸ்டமர் வந்து அளவு ப்ளவுஸ் குடுக்குறதுக்கு ரொம்ப டிலே ஆனனால லைனிங் வாங்கிட்டு வந்தது அப்படியே கட்டி வச்சுட்டேன். அது வந்து அப்படியே படிஞ்சு அதோட அச்செல்லாம் இருந்துச்சு. சரி அயர்ன் பண்ணிட்டு தான் எப்படியா இருந்தாலும் கட் பண்ண முடியும். ஏன்னா ரொம்பவே சுருக்கமா இருந்துச்சு. அதோட கட் பண்ணா நம்மளுக்கு தான் வந்து அளவெல்லாம் மாறும். அதனால சரி ஃபர்ஸ்ட் அயர்ன் பண்றதுக்கு எடுத்து வச்சுட்டு நம்ம சாரீல இருக்க ஒரிஜினல் பீஸ வந்து கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் பீஸ கட் பண்ணிறலாம். ஏன்னா சேம் அதே அயர்ன் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து ஒரே இதா வேலை முடிஞ்சிரும்ல. அதனால வந்து டைம் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப வாங்க டாபிக் குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் முக்கியமான காரணம் இந்த சோம்பேறித்தனத்துக்கு என்னன்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா, நீங்க கையில வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த ஃபோன் தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ரொம்ப ரொம்ப அ உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம கையில வச்சு பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோன் தான். உங்களால ஒரு வேலையும் பார்க்க விடாம, ஒரு வேலையும் செய்ய விடாம, அந்த ஃபோன்லயே ஒ முழுதுக்கும் இருக்க ஆளுங்கலாம் இருக்காங்க. அந்த ஒரு கொஞ்சம் டைம் தானே, நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். நம்ம ஒர்க் எல்லாம் பார்த்து முடிச்சு, நம்ம வீட்டு வேலைலாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இப்ப நம்ம தானே ஃபோன் நோண்டுறோம் அப்படின்னு நினைச்சுட்டு தான், நம்ம வந்து முக்காவாசி பேர் வந்து ஃபோன்ல அடிக்ட் ஆகுற காரணமே. அது வந்து என்ன ஆயிடுது காலப்போக்குல அப்படின்னா வந்து, கொஞ்ச நேரம் தானே. அது வந்து 2 கெட்ட பழக்கத்த உண்டு பண்ணுது. ஒண்ணு சோம்பேறித்தனம், இன்னொன்னு வந்து தள்ளி போடும் பழக்கம். நம்மளுக்கு எவ்ளோ வேலை இருந்தாலுமே, அந்த வேலைய முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்ற மைண்ட் செட் நம்மளுக்கு வரது கிடையாது. நம்ம வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்து நம்ம அந்த வேலைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப இருக்க நிறைய பேத்துக்கு அந்த மாரி ப்ராப்ளம் இருக்கும். எனக்குமே அந்த மாரி ப்ராப்ளம் வந்து அதுலருந்து கடந்து வந்து தான் இப்ப வந்து கொஞ்சம் சக்சஸா வந்து நம்ம வந்து ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஏன் இந்த இத முக்கியமா நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நானே இருக்கட்டுமே, அ அ கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன்னா வந்து வீட்டு ஒர்க் முடிச்சுட்டு, தம்பிய ஸ்கூல்ல அனுப்பிச்சுட்டு, எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இவ்வளோ நேரம் ஒர்க் பார்த்தோம்ல, கொஞ்ச நேரம் வந்து நம்ம ஒர்க்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நம்ம ஃபோன் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல தோணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். ஏன் அப்படின்னா, நம்மளோட ஷார்ட்ஸும் சரி, நம்ம Instagramல பார்க்குற ரீல்ஸும் சரி, ஏன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நம்மளுக்கு அதிகமா வந்து கன்டென்ட் வந்து அதிக அதிகமா கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து இப்ப இந்த கன்டென்ட் இல்லையா? அதுக்கு அடுத்து வந்து நல்ல கன்டென்ட். அந்த மாரி ஒரு கன்டென்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிமிஷத்துல பார்க்கறனால, நம்ம மைண்ட் வந்து அதுக்கு அடாப்ட் ஆயிட்டு நம்மளுக்கு அந்த என்டர்டெயின்மென்ட் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் குடுக்கும். நம்மளோட ஒர்க்குக்கு வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்காது. அதனால தான் முக்கிய காரணமே சோம்பேறித்தனத்துக்கு முக்கிய காரணமே. ஏன்னா நான் வந்து அந்த அடியில இருந்து தான் மீண்டு எந்திரிச்சு வந்து இப்போ வந்து உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். ஏன் இவ்வளவு நாள் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்திருப்பீங்க. இவ்வளவு நாள் ஏன் மோட்டிவேட்டிங் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. முக்கிய காரணம் இதுதான். நம்ம கரெக்ட்டா இருந்தா தான் மத்தவங்களுக்கு 4 பேத்துக்கு நம்ம சொல்ல முடியும். நம்மளே தப்பா இருக்கப்ப நம்மள மாத்திக்கிட்டா மட்டும் தான் நம்ம வந்து 4 பேத்துக்கு சொல்ல முடியும். அதனால தான் நான் இவ்வளவு நாள் வந்து அந்த வீடியோலாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணல. சோம்பேறித்தனத்த எப்படி போக்குறது? எப்படி வந்து நம்ம வந்து அதுலருந்து க்ரோத் அப் பண்ணி வரதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் அதுலருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்தனால வந்து நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் தான் இந்த வீடியோவே நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? கண்டிப்பா முக்கியமா ஃபோன வந்து அதிகமா யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இது வந்து நான் முக்கியமா ஒரே ஒரு விஷயத்தினால தான் வந்து நான் இத வந்து என்னால கவனிக்க முடிஞ்சது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபோன்ல யூஸ் பண்ற ஜிபி வந்து கனெக்ட் பண்ணும் பார்த்தீங்களா? நம்ம டேட்டா வந்து ஒரு எந்த ஆப்ல அதிகமா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு செட்டிங்ஸ் நம்ம ஃபோன்லயே டிஃபால்ட்டா இருக்கும். ஒன் டைம் வந்து அந்த செட்டிங்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கப்போ, எதார்த்தமா நான் ஃபோன் யூஸ் பண்றப்ப பார்த்துட்டு இருக்கப்ப, எனக்கு அதிகமா இந்த ஷார்ட்ஸ் தான் நான் வந்து எனக்கு அதிகமா வந்து ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம், ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் YouTubeல மட்டும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அப்ப யோசிச்சு பாருங்க, என்னடா நம்ம இவ்ளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கோமா? அப்படின்னு சொல்லி எனக்கே ஆச்சரியமா ஆச்சு. அப்போ ஒரு நாளைக்கு 4 மணி நேரம், மேக்ஸிமம் ஒரு 2 மணி நேரம்
கணக்கு வச்சாலுமே ஒரு 7 நாளைக்கு எவ்வளவு நேரம் 14 மணி நேரம் ஒன் டேவை வந்து நம்ம போன்லயே யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் யோசிச்சு மட்டும்தான் நான் போன்ல இருந்து கண்டிப்பா வெளியில வந்தே ஆகணும். எனக்கு வந்து அவ்வளவு ஒர்க் இருக்கும், அவ்வளவு வந்து வேலை இருக்கும், தைக்கிற வேலை இருக்கும், எல்லாமே இருக்கும். அதெல்லாம் விட்டுவிட்டு கொஞ்ச நேரம் தானே நினைச்சு என்னோட டைம் வந்து முக்காவாசி டைம் வந்து போன்லயே அந்த ரீல்ஸ் பாக்குறது, அந்த அந்த மாதிரி முக்காவாசி அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கே அதிகமா போச்சு. ஓகேங்களா, அதுல இருந்துதான் வெளியில வரணும்னு சொல்லிட்டு அப்ப வந்து சுத்தமா அதிகமா நான் யூஸ் பண்றதே இல்லை. இப்போ யூஸ் பண்ணேன்னா எனக்கு தலைவலிக்கும். அதனால அந்த தலைவலி எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாம உண்டு பண்ணுன்னு சொல்லிட்டு சுத்தமா போறது இல்லை. தேவைன்னா ஏதாவது ஒரு தேவை இருக்கு, நம்ம ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும் அப்படின்னா மட்டும்தான் போறதே தவிர அது என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காண்டி நம்ம பார்க்கதான் நம்மளுக்கு வந்து டைம் பாஸ் ஆகும், என்டர்டைன்மெண்டா இருக்குன்ற இதுக்காண்டி நான் கண்டிப்பா உள்ள போறதே கிடையாது. இதனால உங்ககிட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து கண்டிப்பா நான் வந்து எனக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன். கண்டிப்பா உங்களுக்கு ஓனா இது மாதிரி நடந்திருக்கும். அதனாலதான் அந்த சோம்பேறித்தனம் வரும். நம்ம நினைக்கலாம், நம்ம போன் தானே பாக்குறோம், எதுக்கு நம்மளுக்கு வந்து இவ்வளவு சோம்பேறித்தனம் வருது அப்படின்னு. ஒண்ணு நம்ம மைண்ட், கண்டிப்பா நம்ம மூளை வந்து நம்ம சொல்றது என்னைக்குமே கேட்கவே கேட்காது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம அதிகமா போன் யூஸ் பண்றதுனால வந்து நம்ம மைண்ட் வந்து ரொம்ப டல்லாயிரும். சீரியஸா நம்மளால யோசிக்கவே முடியாது. நீங்க புதுசா ஒண்ணு கத்துக்கிட்டா கூட அதிகமா மைண்ட்ல இருக்காது. நான் வந்து ரொம்ப அடிபட்டுட்டு தான் நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்ற விதத்திலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நமக்கு என்னதான் நம்ம கத்துக்கிட்டாலுமே அது வந்து ஃபிராக்ஷன் செகண்ட்ல வந்து நம்மளுக்கு இருக்க மாதிரி ஞாபகம் இருக்கும். அடுத்த டைம் வந்து அதை யோசிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு மைண்ட்ல இருக்கவே இருக்காது. திருப்பி போய் அதில் தான் சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். திருப்பி போய் அதில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நீங்க 10 ரீல்ஸ் பார்த்தீங்கனாலும் 10 ஷார்ட்ஸ் பார்த்தீங்கனாலும் ஏதோ ஒண்ணு உங்க மைண்ட்ல இருக்கும். சும்மா போனா போனதுன்னா நம்ம கத்துக்கிட்டு, ஆனா எல்லாருமே உங்களுக்கு மைண்ட்ல இருக்குமான்னு கேட்டா கிடையாது. உங்களுக்கு வந்து தேவையில்லாதது அதிகம் மைண்ட்ல ஏத்திக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதனால முக்காவாசி டைம் வந்து உங்களோட மைண்ட வந்து எதுலயுமே அதிகமா ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு வேலை என்ன, அந்த வேலையில ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னாவே கண்டிப்பா அந்த சோம்பேறித்தனம் பறந்து போயிரும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இதெல்லாம் யூஸ் பண்றதுனால மைண்ட் டல் ஆகுது. அது இல்லாம உடல் சோர்வு அதிகமா ஆகும். நம்ம வந்து சும்மா உட்கார்ந்தே இருப்போம். அதிகமா ஒர்க் பார்க்க மாட்டோம். நம்ம மைண்ட் வேலை பார்க்காது. ஒண்ணு பார்க்கறது கண்ணு மட்டும்தான். அது வந்து என்ன உடல் சோர்வு ஏற்படுத்திரும். நம்ம சும்மா தானே உட்காந்துருக்கோம். நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆயிட்டே தான் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு தெரியாது. அது வந்து நம்மளுக்கு கண்கூடா ஒரு வேலை பார்த்தா தான் எனர்ஜி வேஸ்ட் ஆகும்னு கிடையாது. நம்ம பாக்குற மூலியமாவே எனர்ஜி வேஸ்டா தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னோட லைஃப்ல ரியலைஸ் பண்ணதான் உங்ககிட்ட சொல்றேன். நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பாக்குறேன்னா கண்ணெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப டயர்ட் ஆயிரும். என்னால வந்து அடுத்த வேலையை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியாது. மைண்ட் ரொம்பவே டல் ஆயிரும். மைண்ட் டல் ஆயிடுச்சுனாவே உங்க உடம்பு வந்து ஒத்துழைக்காது. உடல் சோர்வாயிரும். உடம்பு வந்து அதிகமா வேலை பார்க்காது. நம்மளுக்கு எனர்ஜியே இருக்காது. எனர்ஜி எல்லாம் ஃபுல்லா ட்ரைன் ஆன மாதிரி இருக்கும். கண்டிப்பா வந்து நீங்க அதிகமா ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப உங்களால உடனே சடனா குறைச்சிக்க முடியல, நான் இல்லைங்க, நான் அப்படிலாம் என்னால அவ்வளவு இது பண்ண முடியல. ஏன்னா வந்து நான் நிறைய பேர்த்த பார்த்திருக்கேன். அதிகமா ஃபோன் யூஸ் பண்றவங்க வந்து கண்டிப்பா இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. அதனால அந்த யூஸ் பண்றவங்களுக்காக நான் இந்த விஷயத்த சொல்றேன். இதனாலதான் எனக்கு சோம்பேறித்தனம் வருது அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். சோம்பேறித்தனம் இதனால மட்டுமா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயத்தினால வரும். நம்ம உடம்புல இருக்க பிரச்சனை. ஓகேங்களா, நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு. லேடிஸா இருக்கவங்களுக்கு மேக்சிமம் வந்து ரத்த சோகை, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குது, இதனால இல்ல வீட்டு ஒர்க் அதிகமா இருக்குது, நம்மளுக்கு வந்து டைம் வந்து கரெக்டா வந்து வச்சுக்க தெரியல, டைம் வந்து கரெக்டா வந்து ஷெட்யூல் பண்ண தெரியல நம்ம ஒர்க்குக்கு அப்படின்னாலுமே, அந்த அதனாலுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜி இல்லாம வந்து நம்ம ஒர்க்ல வந்து அவ்வளோ ஈடுபாடு இல்லாம சோம்பேறித்தனமா இருக்கும். இதனாலயும் வந்து இந்த லேடிஸ்ங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். அதனால உங்க உடம்பையும் நீங்க கவனிச்சுக்கோங்க. உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்காக என்ன சொல்யூஷன், ஒரு டாக்டரை போய் பார்க்கறதோ, இல்ல நம்மளுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறதோ, நம்ம மிஷின்ல அதிகமா உட்காந்து நம்ம வேலை பார்க்கறதுனால ஹெல்த்தியான ஃபுட் கண்டிப்பா நீங்க சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா உடம்பு ஹீட் அதிகமாகும். மிஷின்ல உட்காந்து வேலை பார்த்தா கண்டிப்பா ஹீட் அதிகமாகும். அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமா நம்ம தண்ணி குடிக்கிறதோ, இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறதோ, இல்ல ஒரு ஆயில் மசாஜ் பண்றதோ, ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க ஹெல்த்த நீங்க கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதனாலேயே உடல் சோர்வு இந்த 2 ரீசன்னாலதான் முக்காவாசி டைம் நம்ம வீட்டுல இருக்க பெண்களால வந்து அதிகமா வந்து ஒர்க் பார்க்க முடியாம ஒரு சோம்பேறித்தனத்துல இருக்க காரணமே. ஓகேங்களா, இது 2மே நீங்க வந்து கவனிச்சுட்டு நீங்க மாத்திக்கிட்டு வந்தீங்கன்னாவே கண்டிப்பா உங்களாலுமே ஒரு நாளைக்கு ஒரு 5ல இருந்து 6 டோஸ் கண்டிப்பா உங்களால ஸ்டிச் பண்ண முடியும். கண்டிப்பா நான் அதை அடிச்சு சொல்றேன். என்னோட லைஃப்ல நடக்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் அது வந்து நான் சும்மா நம்ம கண்டென்ட்டுக்காக சொல்லணும்னு கிடையாது. நான் இது வந்து சீரியஸாவே என்னோட லைஃப்ல பார்த்ததை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதனால வந்து இந்த சோம்பேறித்தனத்தினால நான் வந்து அடிபட்டுக்கு ரொம்ப விஷயம் இருக்கு. இது ரீசன்ட் டைம்ல வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப என்னை பாதிச்சது. ரொம்பவே வந்து மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிட்டே இருந்துச்சு. நம்மளால தானே, ஆனா ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். என்னாலதான் இந்த தப்பு நடந்தது, என்னால மட்டும்தான் இந்த தப்பு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன்.
இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. முந்தின நாள் என்ன ஸ்டிச் பண்ணேன்னா, 5 சாதா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன். 3 லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன். அந்த 1 ஃபிட் ஸ்டிச்க்கு குடுத்தேன் பார்த்தீங்களா? ஃபிட் ஸ்டிச் குடுத்தவங்க கரெக்ட்டா இருக்கு. எனக்கு அதே மாரி ஸ்டிச் பண்ணி குடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும், நெக்ஸ்ட் டே வந்து அதே அயர்ன் பண்ணி எடுத்து கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2 ப்ளவுஸ் தான் அவங்க ஃபிட் ஷேப் பார்த்துட்டு எனக்கு கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொன்ன ப்ளவுஸ்ல மிச்சம் இருந்த 2 ப்ளவுஸ இன்னைக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு மட்டும் முந்தின நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு 8 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே பார்த்துட்டீங்கன்னா, மத்த ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ப்ளவுஸ்ல பாத்துட்டீங்கன்னா, பைப்பிங் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் போன ப்ளவுஸ்ல வந்து பைப்பிங் நான் வைக்கல. இந்த ப்ளவுஸ்ல எனக்கு த்ரெட் பைப்பிங் வச்சு குடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும், த்ரெட் பைப்பிங் வந்து சேம் கலர்ல வந்து நான் சில்க் காட்டன் கிளாத் வச்சிருந்தேன். அந்த கிளாத்லயே த்ரெட் பைப்பிங் ரெடி பண்ணி நம்ம வந்து அதே மாரி ஸ்டிச் பண்ணி குடுத்துட்டோம். இதனால பாத்துட்டீங்கன்னா, ஒன் டேல என்னால வந்து ஒரு ஒரு 2 டேஸ்க்குள்ள வந்து அன்னைக்கு மத்தியானம் வரைக்குமே என்னால ஒரு 10 ப்ளவுசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஓகேங்களா? இவ்ளோ வந்து அ கண்டிப்பா நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒரு 2 டேஸ்ல இவ்ளோ ப்ளவுஸ் வந்து நான் ஃபினிஷ் பண்றேன்னா, அது வந்து இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணப்போ மட்டும்தான். ஏன்னா முன்னாடிலாம் ரொம்ப ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன். ஒரு நாளைக்கே பார்த்துட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 20 ப்ளவுஸு ஒரு 18, 20 ப்ளவுஸ் கூட நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எனக்கு ஞாபகம் இருந்து எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா? ஞாபகம் இருக்கிறதுல நான் சொல்றேன். அதுக்கப்புறம் ரீசென்ட் டேஸ்ல நான் இப்ப முந்தின சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த காரணத்தினாலவே வந்து நெறைய ப்ளவுஸ் என்னால ஸ்டிச் பண்ண முடியாம பெண்டிங் ப்ளவுஸ்லாம் இன்னும் வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50 ப்ளவுஸ் கிட்ட பெண்டிங் ப்ளவுஸ் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப க்ளோஸா இருக்கவங்களோட ப்ளவுஸு. அதெல்லாம் வந்து காரணம் சொல்லி வச்சிருக்கேன். அத இனிமேட்டு தான் முடிக்கணும். அதெல்லாம் விளாக்ல கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த ப்ளவுஸ்ல நேத்தும், இன்னைக்கும் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் ஓகேங்களா? 2 ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி டெலிவரி குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஒண்ணு வந்து ஃபிட் ஷேப் பார்த்தது. இன்னொன்னு வந்து நம்ம வந்து நேத்தும், இன்னைக்கும் நம்ம ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சது. ஒண்ணுல வந்து பைப்பிங் வச்சிருக்கேன். இன்னொன்னுல வந்து பார்த்தீங்கன்னா, பப் ஸ்லீவ் வச்சிருக்கேன். பிளாக்ல வந்து பப் ஸ்லீவ் வச்சுட்டு நெக் வந்து ஷேப் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, பைப் அதுக்கு பார்த்துட்டீங்கன்னா, லேஸ் வைக்க சொல்லியிருந்தாங்க. அந்த லேஸ் நம்ம வச்சு குடுத்துருக்கோம். ஓவராலா வந்து பைப்பிங் பாருங்க எவ்ளோ ஃபினிஷ்டா வச்சிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சுங்க. இப்படிலாம் நான் ஸ்டிச் பண்ணி எனக்கே இப்ப பார்க்கும்போது, "நம்பளா இப்படி ஸ்டிச் பண்ணோம். ரொம்ப நாள் ஆச்சே!" அப்படின்ற மாரி இருக்கு கண்டிப்பா. அ ஏன் அப்படி சொல்றேன்னு நெனைக்காதீங்க. அவ்வளோ தூரம் கடந்து வந்தனால நான் உங்களுக்கு நான் சொல்றேன். இதுவும் பார்த்துட்டீங்கன்னா, கோல்டு கிளாத் இருந்தது. நம்ம நார்மலா ப்ளவுஸ்க்கு வரும் பார்த்தீங்களா? கோல்டு கிளாத்து. அந்த கோல்டு கிளாத்ல தான் தனியா துணி எடுத்து நம்ம வந்து பைப்பிங் வச்சோம். ஃபைனலி இவ்ளோ ப்ளவுஸஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு, மெயினான ஒரு வேலை. எனக்கு பிடிக்காத வேலை. பட் இப்ப புடிச்ச வேலை. முன்னாடி பிடிக்காத வேலை, இப்ப புடிச்ச வேலை. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹூக் வைக்கிறது. வி பட்டி கட்டுனனால ஹூக் வைக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம ஐ பட்டி வந்து தனியா கட்டணும் அப்படின்னா வந்து ரொம்ப டைம் ஆகும். ஒரு ப்ளவுஸுக்கே கிட்டத்தட்ட எனக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இந்த கஸ்டமர்லாம் எனக்கு மிஷின்லயே வி அடிச்சு குடுத்துருங்க அப்படின்னவும், இந்த மிஷின்லயே வி அடிச்சு குடுத்துட்டோம். அதனால ஹூக் வைக்கிறது ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா கீழ மட்டும் வி பட்டிக்கு அடுத்து வந்து ஒரே ஒரு ஹை பட்டி மட்டும் வச்சு குடுத்துருக்கேன். எப்பவுமே யாருக்கா இருந்தாலும் ஸ்டிச் பண்ணாலுமே கீழ வந்து இடுப்பு பக்கம் வந்து ஐ பட்டி சைடு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஐ பட்டி வந்து கீழ இடுப்புல மட்டும் வச்சு குடுப்பேன். அது மாரி வச்சுட்டு எல்லாத்துக்குமே ஓவராலா வந்து ஒரு 1 1/2 மணி நேரத்துல வந்து இவ்ளோ ப்ளவுஸ் வச்சு ஹூக் வச்சு குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஹூக் வச்சு குடுத்துட்டு, நெக்ஸ்ட் முக்கியமான வேலை, கண்டிப்பா நான் பார்த்து குடுக்க வேண்டிய வேலை, அயர்ன் பண்ற வேலை. நான் எப்பவுமே இப்ப ரீசென்ட் டேஸா வந்து ஒரு 1 1 1/2 இயர்ஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வீடியோலாம் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். முக்காவாசி நான் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி குடுத்துட்டேன்னா, முன்னாடிலாம் அயர்ன் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதோட ஃபினிஷிங் பார்த்ததுக்கப்புறம் அயர்ன் பண்ணி தான் குடுப்பேன். யாருக்கா இருந்தாலுமே, அது நார்மல் ப்ளவுஸ் ஆகட்டும், லைனிங் ப்ளவுஸ் ஆகட்டும், என்னவா இருந்தாலுமே, சுருக்கமா இருந்துச்சுனாலும், இல்ல நல்லாவே ஃபினிஷ்டா ஸ்டிச் பண்ணி சுருக்கம் இல்லன்னா கூட ஒன்ஸ் நல்லா அயர்ன் பண்ணிட்டு தான் நான் கவர்ல வச்சு நான் அந்த மாரி டெலிவரி குடுத்துருவேன். அது வந்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா? இதனால நான் வந்து பெரிய ஒரு விஷயத்த நான் இழந்தேன் அப்படின்னு என்னோட கஸ்டமர்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த சோம்பேறித்தனத்தினால வந்து நம்ம தைக்க முடியாது. லேட்டா தச்சு தரனால, டிலே பண்றனால வந்து நம்மளுக்கு பக்கத்துல வந்து புதுசா வந்து ஒரு டைலர் வந்து ஏற்கனவே இருக்காங்க. இப்போ வந்து கொஞ்சம் அத வந்து நம்மளோட சோம்பேறித்தனத்தோட அவங்க ரொம்பவே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தைக்க முடியாதுன்னு சொல்லி அமுச்சு விடாமயே நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்க அவங்க அவங்க அந்த டர்னிங்ல இருப்பாங்க. பட் அவங்க வீடு கிடையாது. சும்மா உட்கார்ந்துருப்பாங்க. அந்த இடத்துல உட்காந்துட்டு நம்ம வீட்டுக்கு வர கஸ்டமர்ஸ் வந்து நம்ம அவங்க வந்து எடுத்துக்கிறது குடுங்க நான் தச்சு தரேன் நான் தப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு பாத்துட்டீங்கன்னா தாராளமாவே ஒரு வாரத்துக்கு ஒரு 600 இருந்து 700 ஆல்ட்ரேஷன் ஒர்க் பார்க்கறதுல எனக்கு வந்து அமௌண்ட் வந்துடும். நம்ம ரெகுலரா தச்சா நம்மளுக்கு அது வந்து கரெக்டா நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் நார்மலா இவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ரெகுலரா தைக்காததுனால வந்து சடனா ஒரு 2 3 கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க இது மாதிரி நான் அன்னைக்கு கொண்டுட்டு வந்தேன்க்கா இது மாதிரி அங்க உட்காந்துட்டு அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ரியலைஸ் பண்ணேன் ரொம்பவே கஷ்டமாச்சு. எதனால தப்பு? யார் சைடு தப்பு இருக்கு? இல்ல அவங்க மேல தப்பு இருக்கா? இல்ல என் மேல தப்பு இருக்கான்னு சொல்லிட்டு எவ்வளவோ யோசிச்சேன்.
ஃபர்ஸ்ட் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் என் ஹஸ்பண்ட்ட தான் ஃபர்ஸ்ட் நான் ஷேர் பண்ணுவேன் எப்பவுமே. எனக்கு லைட்டா ஒரு டிஸ்டர்பா இருந்தா கூட அவங்க கிட்ட தான் நான் ஷேர் பண்ணுவேன். அது மாதிரி அவங்க சொல்லப்ப, "இல்ல நான் கூப்பிட்டு கேட்கவா?" அப்படின்னாங்க. "இல்ல, இல்ல நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம போய் கேட்கறது நல்லது கிடையாது. அது என் மேல தப்பு. நான் வந்து டிலே பண்ணியிருக்க கூடாது. நான் வந்து இந்த மாதிரி கஸ்டமர பிக்கப் பண்றத நான் விட்டுருக்க கூடாது. நான் ஆல்ரெடி நார்மலா தச்சு குடுத்துருந்த மாரி தச்சு குடுத்துருந்துருக்கணும். என் மேல தான் தப்பு. இனிமேட்டு இது மாதிரி வந்து சொன்னா கேட்டுக்கலாம்னு சொல்லி தொடர்ந்து தொடர்ந்து ஒரு 3, 4 பேர் இது மாரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இது மாரி நான் வந்தேன், வாங்கிக்கிட்டாங்க. அவங்க ஸ்டிச் பண்ணி குடுத்தாங்க. நான் எனக்கு நல்லா தைக்கல, திருப்பி தச்சு குடுங்க அப்படின்ற மாரி கொண்டு வந்து குடுக்கவும், எனக்கு வந்து அப்ப சடனா வந்து கோவமும் வந்துச்சு. இன்னொரு சைடு வந்து அவங்க தச்சு குடுத்தத நம்ம தச்சு குடுக்கணுமா, லைட்டா என்ன வந்து ஈகோ வந்து டச் பண்ணுச்சு. தச்சு குடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கஸ்டமர் மேலயும் ஒரு கோபம் இருந்துச்சு. எப்படியா இருந்தாலுமே கஸ்டமர் சொல்லியிருந்திருக்கணும் இல்லைங்களா, நான் எப்பவுமே அவங்க கிட்ட தான் தப்பேன். நான் வந்து உங்ககிட்ட தைக்கணுமா, குடுக்கல நான் அவங்கள்ட்ட தான் குடுப்பேன்னு சொல்லி அவங்க ஸ்டெடியா நின்னு இருக்கணும். எல்லா சைடுமே பார்த்தா என்னோட மிஸ்டேக். நான் வந்து என்னதான் வந்து நான் பிளேம் பண்ணிக்க முடியும். யாரையுமே நான் சொல்ல முடியாது. அது அவங்களோட விருப்பம். அவங்க வந்து கொண்டு போய் குடுக்குறாங்கன்னா, அது கஸ்டமரோட விருப்பம். அவங்க கேட்கறாங்கன்னா, அவங்களோட விருப்பம். அது வந்து நம்ப வந்து எதுவுமே என்னால அந்த இடத்துல எதுவுமே யோசிக்கவும் முடியல. இந்த மாரி சிச்சுவேஷன் இருந்தா நீங்க வந்து என்ன முடிவு பண்ணியிருப்பீங்க? கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்குமே இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. பட் இருந்தாலும் எனக்கு வர்ற ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப கூட இந்த சிச்சுவேஷன்ல கூட எனக்கு வந்து ஒரு 20 ஆர்டர் வந்து பல்க் ஆர்டர் 20 ப்ளவுஸ் கிட்ட ஸ்டிச் பண்ண வேண்டிய பல்க் ஆர்டர் கூட வந்திருக்கு. இருந்தாலும் நான் வந்து அது பெருசா எடுத்துக்கல. இருந்தாலுமே அப்ப அந்த சிச்சுவேஷன் அப்ப அந்த நேரத்துக்கு எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்தாலுமே, நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, என் மேல தப்பு இருக்கு அப்படின்றது மட்டும் தான் யோசிச்சேன். நான் வந்து இது மாரி விட்டுருக்க கூடாது. நான் வந்து சோம்பேறித்தனத்தினால வந்து நம்ம ஆர்டர்ஸ வந்து கைய விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. இந்த மாரி சிச்சுவேஷன்ல நீங்க என்ன யோசிப்பீங்க? நீங்க என்ன முடிவு பண்ணுவீங்க? இல்ல அந்த நெக்ஸ்ட் ஒரு டெய்லர் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேட்பீங்களா? ஏன் இது மாரி வாங்குனீங்க? எது மாரி கேட்டீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்களா? இல்ல உங்க மேல தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ப்ளேம் பண்ணிப்பீங்களா? உங்க சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. சப்போஸ் இது மாரி உங்களுக்கு நடக்கலனாலும், நடந்தது மாரி நெனச்சு எனக்கு யோசிச்சு நீங்க கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலா பாத்துட்டீங்கன்னா, இந்த ஒரு சாரி வந்து இதுல ஒரு 3 சாரி குடுத்திருந்தாங்க. எனக்கு 14வது லவர்ஸ் டே அன்னைக்கு எனக்கு வந்து கண்டிப்பா எனக்கு காலைல வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நைட் வந்து கட்டிங் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். கண்டிப்பா காலைல எந்திரிச்சு நம்ம கட்டிங் பண்ணா தூக்க கலக்கத்துல தப்பா கட்டிங் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கட்டிங் பண்ணும்போது பார்த்து கட்டிங் பண்ணணும். அதனால புது கஸ்டமர் வேற. சைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைஸ் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல கட்டிங் போடணும். அதனால சரி கொஞ்சம் பார்த்து தான் கட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு நைட்டே கட் பண்ணி தான் வச்சுட்டு தான் தூங்குனேன். காலைல 4:30 மணிக்கு எந்திரிச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த ஃபைனலா ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 5:30க்குள்ள ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஹூக் வைக்கிற வேலை மத்ததெல்லாம் வந்துட்டு ஒரு 6 மணிக்குள்ள எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு, நெக்ஸ்ட் மத்த வீட்டு ஒர்க் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். கண்டிப்பா அந்த வீடியோ வந்து மோட்டிவேட்டா இருந்திருக்கும்னு நம்புறேன். இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு தம்ஸ் அப் குடுத்துட்டு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாரி நெறைய மோட்டிவேட்டிங் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கு. இந்த மாரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த மாரிலாம் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.